ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி டைப்பிங் ஜாப் சம்மந்தமான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். ஸோ பொதுவாகவே வந்து நீங்கள் டேட்டா என்ட்ரி டைப்பிங்கிறது வந்து 2 ஸ்கீமில் வருது. ஒன்று வந்து நீங்கள் ஃப்ரீலான்சராக அல்லது ரிமோட் ஒர்க்காக வந்து நான் ஃப்ரீலான்சராக இருந்தால் என்ன சொல்லுவீங்க, நான் இந்த சேவிஸ் டேட்டா என்ட்ரி சேவிஸ் செய்து தருவேன். நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி நான் டேட்டா என்ட்ரி பண்ணி தருவேன்னு சொல்லுவீங்க. அதுக்குரிய ஓர்டர்ஸ் வரும், அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பீங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு டைம் டேக் எடுக்கிறது. அதே மாதிரி என்னென்னா நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து ஓர்டர்ஸ் வரும், ஓர்டர்ஸ் இன்றைக்கி வராது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ அது அவங்களோட சைடில் உள்ளது. ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால், ரிமோட்டாக ஒர்க் பண்ணுறது. நம்ம நிறைய ரிமோட் வெப்சைட்டுகள் போட்டிருக்கிறோம். இந்த ரிமோட் வெப்சைட்டுகளில் நீங்கள் அந்த கம்பெனிஸ் என்ன செய்யணும், அவங்கள ஹையர் பண்ணணும். ஸோ டெம்பரரியாவோ அல்லது வந்து ஃபுல் டைமாகவோ அவங்கள ஹையர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த ஜொப்பை தருவாங்க. நீங்கள் அவங்க அனுப்புகிற டாக்குமெண்ட்ஸை வச்சு இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ இன்னொரு சைட் இருக்குது. என்னென்னா, இந்த விஷயம் எதுவுமே இல்லை. இங்கே வந்து நீங்கள் என்ட்ரு ஆனதுமே ரெஜிஸ்டர் பண்ணதுமே ஒர்க் இருக்கும். அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குமா. ஓகே, அதை கொஞ்சம் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஸோ அது சம்மந்தமாக அதில் இருக்கிற ஏற்கனவே போட்டோட ஒரு சின்ன ட்ரிக்ஸ் ஒன்று நம்ம சொல்லுவோம். ஓகே, இது ஒரு ப்ரொஃபஷனல் மெகா டைப்பருங்கிற ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட். ஸோ நீங்கள் என்ட்ரி பண்ணுறீங்க, ஒரு கெப்ஷா மாதிரி ஒன்று தருவாங்க. அதை வந்து நீங்கள் கெப்ஸ் லோக்கில் இருக்கா, கெப்ஸ் லோக்கில் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் அவங்க ஒரு சின்ன டைம் ஒன்று தருவாங்க. அந்த டைமுக்குள்ளே கண்டினியூவாக டைப் பண்ணிகிட்டே போகணும். அதாவது நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்துட்டு கீபோர்டை பார்க்காம ஸ்க்ரீனை பார்த்து டைப் பண்ணக்கூடியவங்களாம் நீங்கள் கட்டாயம் இது பண்ணுங்கள். இது கன்ஃபார்ம் ஏங்குனீங்க. அதாவது இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் போனஸ் விஷயம் எல்லாம் இருக்குது. அதை கொஞ்சம் தேடி படிச்சு கொடுங்க. நான் சொல்ல போகிறது வந்து வேற ஒரு ட்ரிக். ஓகே, ஸோ ப்ளக் ஆகினா நீங்கள் புதிய அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணலாம். இது பிரச்சனை இல்லை. ப்ளக் பண்ணுற வீதம் கூடுமா, அந்த டைமோட டைப் பண்ணணும். ஸோ ட்ரை பண்ணுறாங்கன்னு ட்ரை பண்ணுங்கள். நான் இதில் ரிச் ஆகலாம் ஆக்கே இல்லாது ஒரு குறிப்பிட்ட டைம், ஒரு நீங்கள் 2 to 3 ஹவர்ஸ் அல்லது நீங்கள் 4 to 5 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு $5 மீன் ஒரு 1500 ரூபாய்க்குள்ள ஒரு 1000 ரூபா உங்களால் ஏர்ன் பண்ண இயலும். எவ்ரி மண்டே வந்து உங்களுக்கு உங்களோட வாலெட்டுக்கு மணியை அனுப்பி வைப்பாங்க. அந்த வாலெட் என்னன்னு நீங்கள் பேபால் யூஸ் பண்ணலாம் அல்லது கிரிப்டோ கரன்சியும் யூஸ் பண்ணலாம். ஓகே, $3 வந்து அவங்க அனுப்பி விடுவாங்க. ஓகே ரைட், அது சம்மந்தமாக பார்ப்போம். இதே மாதிரி தான் நம்ம கிளாஸ் ஒன்றும் ரன் பண்ணுறோம். இந்த கிளாஸஸில் வந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு கைடு ஒன்றும் ப்ரொவைட் பண்ணுவோம். அதாவது ஆன்லைன் மணி மேக்கிங்கில் ட்ரஸ்டபிள் ஆக்டிவ் இன்கம்லையா, இதையும் கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்க. ஆக்டிவ் இன்கமில் இந்த டைப் ஆஃப் ஜாப்ஸ் வரும். அதை நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணதுமே ஸ்டாண்டர்ட் குரூப்பில் ஒரு 5 வெப்சைட், ப்ரீமியம் குரூப்பில் ஒரு 10+ வெப்சைட்டுகள் நாங்கள் டீச் பண்ணுவோம். இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு போகிறது. அதில் நிறைய டிப்ஸ், டேட்டா கலெக்ஷன், காப்பி பேஸ்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். பட் அதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்கள் இருக்கும். அதை நம்ம ஒவ்வொரு ஆளோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள கைட் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் கிளாஸ், 1 மாதம் 2 மாதம் கிளாஸில் நீங்கள் மினிமம் 20,000 earn பண்ண வரையும் கிளாஸ் நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் டைம், அதாவது ஆன்லைனில் ட்ரஸ்டபிளானது. ஓகே, இந்த குயிக்காக ரீச் பண்ணுறது, இந்த எப்படித்தான் அதுக்கு ஆக்கள் சேர்றாங்க தெரியல. நம்ம 4 வருஷமாக ரன் பண்ணுறோம். நமக்கு வந்து ஒரு 1500 அப்படி மெம்பர்ஸ் தான் குரூப்பில் இருக்கிறாங்க. இந்த குரூப்பில். பட் அவங்களோட குரூப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணி 3 மாதம் 4 மாதத்துக்குள்ளே ஸ்கேம் ஆகிட்டு 2000 3000 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ அந்த பிழையானது போய் சேர்றது தான் கூட இருக்குது. அந்த சமூகத்தில் அந்த அந்த நாலேஜ் வந்து எப்போ சரி ஸ்டெபிள் இல்லாமல் இருக்குதோ அப்போ தான் நீ இது பண்ணணும். ஸோ தயவு செய்து சரியான விஷயத்தை உங்களுக்கு இது இல்லாட்டியும் நீங்கள் சரியான விஷயத்தை கட்டாயம் கொண்டு போய் ஆக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது, நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது கடமையாக. ஸோ எங்களோட கிளாஸில் ஜாயின் பண்ணுற சில ஆக்கள்கிட்டே அந்த பார்வை இருக்குது. தயவு செய்து வேலை குறைய இருக்கணும், ஏர்னிங்ஸ் கூட இருக்கணும், எப்போதுமே இது பண்ண வேணாம். ரியாலிட்டி என்னென்னா, நீங்கள் எப்படி ஆஃப்லைனில் போய் ஒரு இடத்து வேலை செய்வீங்களோ அதே வேலையை ஆன்லைன்லேயும் செய்யுங்க. பட் இங்கே என்ன குவாலிஃபிகேஷன் இல்லை, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, ரிஸ்க் இல்லை, நம்ம வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணலாம், டைம் லோடு சொல்லி ஒன்றும் இல்லை. அதே மாதிரி எவ்வளோ வேணுனாலும் ஒர்க் பண்ணலாம், அதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. அப்படி இருக்கிறதுக்குள்ளே அதே மாதிரி மொபைல்லையே ஒர்க் பண்ணலாம். அப்படிங்கக்குள்ள இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், செகண்ட் வித்ட்ரோவல், தேர்ட் வித்ட்ரோவல்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை ஏர்ன் பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு ஓவர் 50 மில்லியன் ருபீஸ் நம்ம இதை எடிட் பண்ணுவோம். 50 மில்லியன் 100 மில்லியனுக்கு மேலே போயிட்டுது. அதே மாதிரி கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூட் 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. 1300 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஏர்னிங் டிபெண்ட் ஆன் யுவர் ஒர்க்கிங் ஸ்கில் அண்ட் டெடிகேஷன். ஸோ ஒர்க் பண்ணினா தான் இங்கே மணி வருமா. ஒர்க் பண்ணக்குள்ளே உங்களுக்கு நிறைய தடங்கள், நிறைய இது வரும். அதெல்லாம் படிக்கிறதுக்காக தான் கிளாஸ் ஜாயின் பண்ணுறது. அதே மாதிரி மந்த்லி அண்ட் ஸ்பெஷல் ஓவர் 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப். அதே மாதிரி ஜாயின் வாட்ஸ்அப் குரூப் நோட்டு சொல்லிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். அதுலேயும் நாங்கள் நிறைய அப்டேட்டுகள் தருவோம். இதில் நிறைய ப்ரூஃப்கள் இருக்குது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரூஃப்கள். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வித்தியாசமான ஏர்னிங் ஒரு இதை கொண்டவங்க. இங்கே பாருங்கள்,
இவர் வந்து ஒரு 3 வித்ட்ரோவல் $550 ஏர்ன் பண்றீங்கன்னு போட்டிருக்கிறார். இவ வந்து ஃபர்ஸ்ட் வித்ட்ரோவல், இவரோட ஃபர்ஸ்ட் வித்ட்ரோவல், இவங்களோட 4வது வித்ட்ரோவல், இவங்க வந்து 3 வித்ட்ரோவல், இவங்களோட ஃபர்ஸ்ட் வித்ட்ரோவல் 14,000. அதே மாரி இவங்களோட செகண்ட் வித்ட்ரோவல், இவரோட ஃபர்ஸ்ட் வித்ட்ரோவல் வர்றது. இவரோட டோட்டல் வந்து $390. ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு வெப்சைட்ல ஒரு வெப்சைட்ல மட்டுமே ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ற மாரி இருக்கும். ஓகே. ஸோ இப்படியான அ ப்ரூஃப்கள் எல்லாம் இருக்குது. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இத டீட்டெயில் வந்து நீங்க TikTokல பயோல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜாயின் டெலிகிராம் சேனல் லிங்க் தந்திருப்போம். அதில ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி WhatsApp கான்டாக்ட் அனுப்பி எனக்கு கால் பண்றத விட எனக்கு நீங்க WhatsAppல பேசுனீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் இது பண்ற மாரி இருக்கும். ஸோ இதிலேயே நிறைய யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்கள் இருக்கு. அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இத. Googleல வந்துட்டு நீங்க வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு போட்டீங்கன்னு சொன்னா, எங்களோட சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இதில வந்துரும். ஸோ Instagram, TikTok, YouTube அதேபோல Facebookல ஒரு இஷ்யூ ஒண்ணு இருக்குது. த்ரெட்ஸ் அதே மாதிரி Quora, LinkedIn, ம் X, டெய்லி மோஷன். ஸோ இதுகள்ல ஏதாவது ஒண்ணுல கனெக்ட்டா இருந்து கொள்ளுங்க. அதேபோல இமேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ப்ரூஃப்ஸ்கள் இருக்கு. இந்த ப்ரூஃப்ஸ்கள செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாரி வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, லாட்ஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்கும். ஸோ இதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க எப்படி பணிய வந்தாலும் எங்களோட வீடியோஸ் இதில ஒரு தாக்கத்தை செலுத்தும் இந்த லிஸ்ட்ல. ஓகே ரைட். தேவையானக்கெல்லாம் அதில கனெக்ட் ஆகி இருந்து கொள்ளுங்க. ரைட். நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். முதலாவது இந்த பிளாட்ஃபார்ம் என்னன்னு பார்ப்போம். ஏன் டைப்பர் கிரெடிட் வொர்த் ஓவர் $200 எவ்ரி மந்த். பாருங்க. இவன் வந்து ரியாலிட்டிய சொல்லணும். அதாவது ஒரு வொர்க் ஒண்ணுனா வொர்க்ல ரியாலிட்டி. இவங்க சொல்றாங்க நீங்க ஒரு $200 மாதிரி ஒரு ₹60,000 மாதிரி நீங்க நானும் சொல்றேன் இப்ப நீங்க என்னன்னா இத பழகி டைப் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கிறீங்க. நீங்க டைப்பிங் கோர்ஸ் எல்லாம் இருக்குது. அப்ப நீங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கிற டைம் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் நீங்க இதுல நல்லா படிச்சு இது வந்து வேலை எல்லாமே நான் திரும்பவும் சொல்றேன். வொர்க் பண்ற எல்லாருமே இந்த வேலைங்கிறது உங்களுக்கு மேலாள பார்க்கக்குள்ள ஒரு வொர்க்கா தான் இருக்கும். ஆனா நீங்க இறங்கி வேலை செய்ய போகல அதுல நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்கள் இருக்கு. ஓகே. நீங்க பாருங்க. அத என்னன்னு ஒரு சொன்னா உங்கள அ சிறப்பு தேர்ச்சி அடைய வைக்கும். அந்த வேலையில நீங்க கன்டினியூஸா அந்த வொர்க்க பண்ண. ஓகே. அப்ப அந்த வொர்க்ல வந்து இருக்கிற அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்கள நீங்க ஒரு கார்மெண்ட்ஸ்க்கு வந்து நான் புதுசா போறேன்னு ஆல்ரெடி அங்க இருக்கிறவரு இருக்கிறாரு. ஆல்ரெடி ஒரு 4, 5 வருஷம். இப்ப நான் போற எனக்கு வந்து அதே மெஷினரி, அதே மெட்டீரியல், அதே அ எல்லாமே அவரு குடுக்குற மாரியே எல்லா இன்புட்டும் எனக்கு தராங்க. பட் என்னால அதே டைம் ஓகே. என்னால அந்த டைமுக்குள்ள தார அவுட்புட்டும், அவரால தார அவுட்புட்டும் வந்து கட்டாயம் வித்தியாசமா தான் இருக்கும். அவரது எப்போதுமே கூடுதலா தான் இருக்கும். ஏன்னா, நான் வந்து இப்ப தான் ஸ்டார்ட். அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்ன்னா அவர் அந்த வேலையில இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ஆல்ரெடி படிச்சிருப்பார். அத நான் இங்க வேலை செய்து படிக்கணும். அப்ப அதுல நிறைய ப்ராப்ளம் வரும். அத சால்வ் பண்ணணும். அப்ப அதான் இந்த விஷயமா megatyper.com is a workforce management company that provide data entry service to private and government institution. ஸோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. our main goal to support our clients digitalize requirement by converting scan paper to editable digital document. இந்த சேவைஸ் இப்போ இவங்க செய்கிறாங்கல்ல சில காரணத்துக்காக. அதே மாதிரி அவர் சேவ்ஸ் ஆல்சோ இன்க்ளூட் இமேஜ் டு டெக்ஸ்ட் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இமேஜ் டு டெக்ஸ்ட் ரெகக்னைசேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன் டு வாய்ஸ் டு டெக்ஸ்ட்டும் இப்போ வார மாதிரி இல்லை. ஸோ அசிஸ்டிங் த விஷுவலி impaired overcome the internet's visual challenge. Okay, we are currently looking for a typer from around the global. All you need to have to work with is a computer with an internet connection. நல்ல எபிலிட்டியான ஒரு கனெக்ஷன் இருக்கணும். அதே மாதிரி அட்லீஸ்ட் 10 வேர்ட்ஸ் பெர் மினிட். ஓகே. நீங்கள் ஒரு 10 வேர்ட்ஸ் அவன் $200 ஏர்ன் பண்ணுறேன்னா இந்த எபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்கிறான். பழகுறாக்கள் ஆன்லைன்லேயே பழகலாமா? பழகுற ஆப்ஷனும் இருக்கு. அவர் ஷெட்யூலாக ஃப்ளெக்சிபிள். யூ கேன் ஒர்க் எனி ஹவர்ஸ் தட் யூ வாண்ட் டு லாங் அஸ் யூ ப்ளீஸ். உங்களுக்கு லாங் ஹவர்னா நீங்கள் லாங்காக ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. த குயிக்கர் யூ டைப் த மோர் டைப் கிரெடிட்னா டாலர் யூ ஏர்ன். ஓகே. இப்போ நீங்கள் எடுத்ததுமே எனக்கு தெரியும் கொஞ்சம் பேர் வந்து லாகின் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்துட்டு இப்போ ரைட் போனா சாரி அப்படி இல்லை. இந்த வெப்சைட் வந்து இவ்வளவு காலம் இருந்து ரன் ஆகுதுன்னா நிறைய பேரை இது உருவாக்கிருக்கு. ஓகே. நிறைய பேருக்கு தேவையான டைமில் இது நீங்கள் சும்மா கூகுள் பண்ணி பாருங்கள். இவங்க அப்படி இது வந்து உங்களுக்கு தேவை. அதாவது இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு $3 வந்து ஏதோ ஒரு சேவிஸுக்கு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். சில சேவிஸ் வந்து மந்த்லி இது பண்ணுவாங்க. ஏன்னா மந்த்லி இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணுங்கள் $10, $5, $7 ஆர்டிக்கல் ரைட்டிங்கில். அதெல்லாம் நீங்கள் தாராளமாக இதில் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு வீக் மண்டே ஆகக்குள்ளே உங்களோட வாலெட்டுக்கு மணி வந்துடும். மணி ஒரு வீக் தான். ஒரு வீக்லேயே நீங்கள் அந்த $10 ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். சரி ஒரு நாளைக்கு தான் உங்களுக்கு $5 ஏர்ன் பண்ணிடலாம். ஒரு வீக்குக்கு அப்போ ஒரு ஃபோக்கஸ் பண்ணி இத்தனை சரியாக எர்ன் பண்ணுவீங்கன்னா இதில் போனஸ் தருவார்.
இதில் நீங்கள் ஒர்க் பண்ணக்குள்ள போனஸ் டைப்பர் கிரெடிட்ஸுக்கு போனஸ் தரும். இப்போ நான் சொல்ல போகிற ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு ஸ்டெப்பில் இதிலிருந்து இது வரலாம். மணி தேவைன்னா வந்து இருந்தீங்கன்னா டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெப்ஷாவில் மற்ற வெப்சைட்டில் கொஞ்சம் குறைய வரும். இதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இதை பூஸ்ட் பண்ணியும் இது பண்ணலாம். அதாவது அங்கலைங்களை கண்ணை திருப்பாமல் அப்படியே வச்சுட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு இதில் ஆப்ஷன்கள் இருக்குது. பூஸ்ட் பெக் வாங்குறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தேடி படித்து கொள்ளுங்க. நான் இப்போ சொல்ல வந்த விஷயத்தை மட்டும் இப்போ சொல்கிறேன். இப்படி விஷயம் இருக்குன்னு சொல்கிறேன். வார பார்க்குற சரி கிளாஸ் ஜாயின் பண்ணுறாங்களே அப்படி சில ஆக்கள் இது பண்ணுறாங்க. வார பார்க்குற வேலை சரி போகிற அவ்வளோதான். ஸோ அப்படி ஆக்கள் இல்லாமல் தயவு செய்து இது ஒரு வித்தியாசமாக இது ஒரு சேலஞ்சிங். அதை நாங்கள் ஃபேஸ் பண்ணி வேணும். ஏன்னா இது ஒரு ஜென்யூன் ஜாப். இப்போ இது ஒரு நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே ஃபேனுக்குள்ளே இருந்து உங்களோட இதுக்கேற்ற மாதிரி மொபைலே ஏர்ன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் உங்களோட பார்வையில் எப்படி இருக்காது? எப்படி இருக்குது? இல்லை வெளியில் ஒரு ரூ. 500 காசு நீங்கள் ஏர்ன் பண்ணணுன்னா நீங்கள் எந்த வழியில் எப்படியெல்லாம் ஏர்ன் பண்ணுவீங்கன்னு பாருங்கள். அதை நீங்கள் வீட்டுக்கு இருந்தே செய்யுங்க. ஏன்னு அந்த உங்களுக்கு ப்ளஸ் விளங்குது இல்லை? We are currently looking for typers around the global. நீங்கள் எங்கேருந்து ஒர்க் பண்ணலாமா? ஓகே ரைட். மெகா டைப்பர்ஸ் இஸ் ஃபென்டாஸ்டிக் ஃபார் மதர்ஸ் அண்ட் ஸ்டேஸ் ஹோம் பேரண்ட்ஸ் அண்ட் நீட் டு செகண்ட் ஜாப் ஸ்டூடெண்ட்ஸ் பீப்புள் இன் பிட்வீன் ஜாப்ஸ். ஓகே ஹவு மச் யூ earn depend on amount work that you do. Okay, our top typers earn $100 to typer credit. டாலர் சொல்கிறாங்க. $250 typer each month. Okay, our payment rates 0.45 தௌசண்ட்க்கு அதே மாதிரி 1.5 ஈச் 1000 இது இவங்களோட ரேஷியோ படி இது பண்ணும். ஓகே, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க உங்களுக்கு பே பண்ணுவாங்க. வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் மணி பே பண்ணுவாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், வேலையை குறைய செய்துட்டு மணியை கூட ஏர்ன் பண்ணல. சில ஆக்கள் எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. நான் நீங்கள் தேவையாக இருந்து இப்போ உங்களுக்கு ஆன்லைனில் ஒரு பேமெண்ட் ஒன்று பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு பேமெண்ட்டுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் இதை இருந்து அன்னைக்கு ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணுங்கள். வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் மணி வரும். நீங்கள் நல்லா அவன் சொல்கிற மாதிரி சில விஷயங்களை யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா கட்டாயமாக மணி வரும். ஓகே ரைட். இதை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. நான் இந்த புதுசாக பார்க்குறாங்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் சைன் அப் கொடுத்துட்டீங்கன்னு ஒரு சொன்னால் இதில் வந்து இமெயில், பாஸ்வேர்ட், நேம், பேமெண்ட் டைப் வரும். இதில் வந்து நீங்கள் பிட்காயினோ அல்லது லைட் காயினோ கொடுத்துக்கொள்ளுங்க. இதை நீங்கள் பிறகு மாற்றலாம். ஓகே, லைட் காயினையும் மாற்றலாம், பிட்காயினையும் மாற்றலாம். இதை நான் எப்படின்னு சொல்கிறேன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் இதில் பிட்காயின் இப்போ கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, நீங்கள் பைனான்ஸோ எதுனாலும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறேன் ட்ரஸ்ட் வாலெட்னு ஒரு அப் ஒன்று இருக்குது. இந்த அப்பை யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு ஈஸி தான். இதில் ஏதாவது கிரியேட் பண்ணுறதுல டவுட்னா என்னோட கேளுங்க, நான் சொல்கிறேன். ட்ரஸ்ட் வாலெட் அப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதிலிருந்து அட்ரஸ் எடுங்க. வாலெட் அட்ரஸ் எனக்கு எடுத்துக்கொள்ளையே இல்லை. அது எனக்கு சில டீட்டெயில்ஸ் இது பண்ணுறதால அப் இருக்கும். அப்போ டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஈஸி தான். எந்த ஒரு ஹை லெவல் வெரிஃபிகேஷனும் இல்லை. நீங்கள் அதில் அட்ரஸ் எடுத்து இதுக்கு அட்ரஸை கொடுங்களா. நான் இந்த ஒர்க்கிங் டிப்ஸை பாருங்களா எப்படி உங்களை இது பண்ண போகிறேன்னு. ஓகே ரைட். ஓகே, கட்டாயம் பிட்காயின் கொடுத்துக்கொள்ளுங்க. ரைட். கொடுத்துட்டு இதில் அட்ரஸ் கேட்போ அட்ரஸை பேஸ் பண்ணிட்டு இன்விடேஷன் கோடுக்கு நீங்கள் இப்போ இன்விடேஷன் கோடுக்கு இங்கே வந்து F7MC நல்லா பார்த்துக்கொள்ளுங்களேன். இன்விடேஷன் கோட் F7MC. ஸோ இதை கொடுத்து ஐம் நாட் ரோபோட் கொடுத்து ரெஜிஸ்டர் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் முடிஞ்ச பிறகு இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, வந்து இங்கே உங்களை லொகின் பண்ணவே சொல்லும். இதில் லொகின் கொடுத்துட்டு ஓகே 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 பாஸ்வேர்ட் ரைட் என்ட்ரு ஆகிட்டீங்க தானே. ரைட். இப்போ என்னென்னா இதில் பாருங்கள், இந்த கரெக்டாக என்ட்ரி பண்ணி பிள்ளையெல்லாம் வரும். பட் என்னென்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து போனஸ் கொடுப்பானா, போனஸ் கொடுப்பா. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அதை இது பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. டைமும் வந்து சில டைமில் குறை இருக்குது, சில டைமில் கூட இருக்குது. அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இந்த ரேட்டெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். நிறைய விஷயங்களுக்கு இதில் இது பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சால் இதில் நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்து ஒர்க் பண்ணால் ஃபோனில் ஒர்க் பண்ணுவோன்னா கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுங்கள். நல்லா நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்கிறதில் ஒர்க் பண்ணுங்கள். ஓகே ரைட்டா. ரைட். இப்போ என்னென்னா இந்த லிஸ்ட்டில் வரக்குள்ள நான் போனஸ்னு சொன்னது பாருங்களேன். எக்குரேட் அதே மாதிரி ஃபாஸ்ட் டைப்பர்ஸ் பாருங்கள். எக்குரேட் அண்ட் ஃபாஸ்ட் டைப்பர்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து சில பெனிஃபிட் கொடுப்பாங்க. வி வாண்ட் டு ரிவார்ட் யுவர் ஹார்ட் ஒர்க். அவனே சொல்லுவாங்க, உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு நாங்கள் இது பண்ணுறோம். ஸ்டார்ட் ஃபைன் டேர்னிங் யுவர் டைப்பிங் ஸ்கில் பிகாஸ் வி ஆர் பிளானிங் டு கம்பன்சேஷன் வித் த டைப்பர் பாயிண்ட்ஸ். ஓகே ரைட். அதாவது யூ டவுன் இது சொல்கிறான்னு இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. நான் இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சொல்லிடுறேன். நல்லா
அதாவது 1 type per point 1 cent. So this mean அக்யூரேட் பாயிண்ட்ஸ் வந்து 100 மோஸ்ட் நல்லா டைப் பண்ணுறாக்கள் எடுத்து அவங்களோட ஏர்னிங்ஸை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி இது என்ன சொல்கிறாங்க, எக்குரசி ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறாக்களுக்கு 4ஆல் இது பண்ணுவாங்க, எக்குரேட்டாக டைப் பண்ணுறவங்களுக்கு 3ஆல் இது பண்ணுவாங்க. அந்த டீட்டெயில் இதில் இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, நான் சொல்ல வந்த விஷயத்தை கொஞ்சம் சொல்ல வந்துடுறேன். ரைட், இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இது ஒரு அக்கௌண்ட், உங்களோட அக்கௌண்ட் தானே ஒர்க் பண்ணுவீங்க. ஒர்க் பண்ணிவிட்டு இன்னொரு அக்கௌண்ட் ஒன்று நீங்கள் இதில் நீங்கள் ஃபெஸ்டாக் ஓப்பன் பண்ணுற இந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண வேணாம். ஏன்னா ஃபெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ன அந்த டீட்டெயில் ஒன்று கொடுத்தான F7 MC சொல்லி ரெஃபரல்னோடு சொல்லுவோம், இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ கொடுத்து இது பண்ணுறீங்க. நான் அது ரெஃபரலுக்காக செய்யலைன்னா எனக்கு ரெஃபரல் வந்து அந்த இல்லாமல் உங்களை எடுக்காதுங்கிறதுக்காக தவிர நீங்கள் வேறு எந்த ரெஃபரலும் கொடுக்கலாம். நீங்கள் அதுக்காக ஒன்றும் தயவுசெய்து நினைச்சிட வேணாமா. ரைட், ஓகே. இப்போ என்னென்னா இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ண வேணாம். ஓகே, இதை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இதில் வந்து இங்கே பாருங்கள், ரெஃபரல்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இந்த ரெஃபரல்ஸில் கோட்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இந்த கோடுக்கு போயிட்டீங்கன்னா இங்கே அவங்க என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு கோட் தருவாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஒரு கோட் நீங்கள் கோட் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், அட் நியூ கோடுன்னு ஒரு சொல்லி நியூ கோடு ஒன்றும் க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்கன்னா, இதே பிளாட்ஃபார்மில், அதாவது நீங்கள் கம்ப்யூட்டரில் நான் ஒர்க் பண்ண சொன்னேன், இந்த கம்ப்யூட்டரில் இன்னும் ஒரு அக்கௌண்ட் ஒர்க் பண்ணுங்கள். அந்த அக்கௌண்ட் வந்து என்ன அக்கௌண்ட்டாக இருக்கும், அந்த அக்கௌண்ட் நான் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற அக்கௌண்ட்டாக இருக்கும். அப்போ என்ன செய்யுங்கன்னா, இதில் லாக் அவுட் ஆகிட்டு நீங்கள் வேறு ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணணும், ஒரே இதில் நெட்வொர்க் கனெக்ஷனில் ஒர்க் பண்ணால் உங்களுக்கு அக்கௌண்ட் பிளாக் ஆகும், அந்த கதை எல்லாமே இல்லை. ஓகே, நீங்கள் தாராளமாக ஓப்பன் பண்ணலாம். சிலாக்கள் வந்து 10-15 அக்கௌண்ட்டும் ஒர்க் பண்ணுறாக்கள் இருக்குது. ரைட், இப்போ என்ன செய்யுங்கன்னா சைன் அப் வாங்க. ஓகே, சைன் அப் வந்துட்டு என்ன செய்யுங்கன்னா, இதில் இன்விடேஷன் கோடில் உங்களோட இன்விடேஷன் கோடை போடுங்க. இதில் உங்களோட நீங்கள் இதுக்கு முதல் ஓப்பன் பண்ணீங்க அந்த இன்விடேஷன் கோடை போடுங்க. அதே மாதிரி இதுக்கு முதல் பிட்காயின் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னு இதில் வந்து லைட் காயின் அட்ரஸை கொடுங்க. ஸோ லைட் காயின் அட்ரஸையும் வந்து பாருங்கள், $1 இருந்தாலும் நீங்கள் லைட் காயினில் எடுத்துடலாம். அதே மாதிரி பிட்காயினில் எத்தனை, $20, இதில் $1. ஓகே, நீங்கள் வேறு ஒரு லைட் காயின் யூஸ் பண்ணுறதாலும் சரி, இதுனாலும் ஓகே, நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, ரைட். அப்போ அதே நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு தான் நீங்கள் இதில் ஒரு ட்ரஸ்ட் வாலெட்டுங்கிறது கிரிப்டோ கரன்சி வித்ட்ரா பண்ணுறது. இதில் பிட்காயினும் இருக்குது, லைட் காயின் இருக்குது, எல்லா டைப் ஆஃப் காயினும் இருக்குது. அப்போ இதே வாலெட்டுக்கு நீங்கள் பிட்காயினையும் எடுக்க போகிறீங்க, லைட் காயினையும் எடுக்க போகிறீங்க. ஓகே, ரைட். இப்போ என்னென்னு ஒரு சொன்னால் உங்களோட கோடை கொடுத்து இதிலேயே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு மெயினாக வரும். அதே மாதிரி அதிலிருந்து ஒரு பெர்சன்டேஜ் வந்து இங்கே உங்களுக்கு ரெஃபரல் கமிஷனாக இந்த அக்கௌண்ட்டில் சேர்ந்துட்டு வரும். அப்போ பாருங்கள், போனஸ், நீங்கள் ஒர்க் பண்ணுற அக்கௌண்ட், அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அது அதே மாதிரி இந்த ரெஃபரல் 4மே உங்களுக்கே வந்து சேர்ந்துடும். அப்போ நீங்கள் அந்த சின்ன அமௌண்ட், அதே மாதிரி இது டைம் வேஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்கிற ஆட்களுக்கெல்லாம் இது ஒரு சரியான ஒரு டிப்பாக இருக்கும். நீங்கள் என்ன தான் என்கிட்ட சொன்னாலுமே இந்த ஒர்க்குக்கு ஏற்ற ஃபிக்ஸ்டான அமௌண்ட் தான் அவன் பே பண்ணுறான். ஓகே, அதே மாதிரி இது வந்து நீங்கள் ஒர்க் பண்ணால் உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கே மணி தெரியும். இது ஆர்டர் வரும், அந்த ஆர்டரை திரும்ப கம்ப்ளீட் பண்ணணும், அதே மாதிரி இதை செல் பண்ணணும், பை பண்ணணும், இது எதுவுமே இல்லை. ஓகே, நீங்கள் 7 மாநாக்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் தயவுசெய்து அதை விட்டுட்டு போட்டு 7 மாநாக்கள், ஏன்னா இதில் ஒர்க் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணுறாங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஸ்டார்டில் இந்த சைட் எல்லாம் இது பண்ணோம், பட் இதை வேறு ஒரு சைட்டில் நாங்கள் இது பண்ணதால் நாங்கள் இதை ஒரு செப்பரேட்டாக தான் ஒர்க் பண்ணுறோம். அதே மாதிரி இதை விட லோ பேமெண்ட் கொடுக்குற வெப்சைட்லேயே ஏர்ன் பண்ணுறாங்களும் இருக்குது. ஓகே, ஸோ நல்ல ப்ரொஃபஷனல் வெப்சைட். நான் திரும்பவும் சொல்கிறேனே, நீங்கள் டெஸ்க்டாப்பை பார்த்துட்டு கீபோர்டை பார்க்காம டைப் பண்ணுற எல்லாருமே நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை, நான் இப்படி ஒரு இஷ்டம், நீங்கள் இதில் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை, ஜாப்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இதில் நீங்கள் டைப் பண்ண இங்கே வந்து இது ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் நான் இதுக்கு முதல் போட்ட வீடியோஸ் இருக்குது டைப்பிங்கோடு சொல்லி, அதையும் செக் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் நீங்கள் டிக்டாக்ல பயோவில் வந்து பாருங்கள், இப்படி டெலிகிராம் சேனல் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி இது பண்ணுங்கள். அதை வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி சோஷியல் மீடியாவிலையும் ஒன்று கனெக்ட் ஆகிருந்து கொள்ளுங்கள். யூடியூப்பில் ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கிற 3 பிளேலிஸ்ட், எவ்வாறான வேலைகள் காணப்படும், அதே மாதிரி எமது ஆன்லைன் மணி மேக்கிங் வைஸ் இது எல்லாமே காணப்படும். அதையும் செக் பண்ணி கொள்ளுங்கள்.